Evaluate limit x tends to 0 plus x log x. Solution. இதில் வந்து ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனும் ஒரு லாகரிமிக் ஃபங்க்ஷனும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் எல்ஹாப்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் சிக்கல் வரும். அதனால நம்ம என்ன பண்ணிடணும்னா இந்த எக்ஸை டினாமினேட்டர் கொண்டு போயிடணும். அப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதிடும் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் எக்ஸ் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் இந்த லாக் எக்ஸ் நியூமரேட்டர்ல இருக்கட்டும், டினாமினேட்டர் இந்த எக்ஸை கொண்டு வந்தோம்னா 1/xன்னு போடணும். அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் இப்போ சேம் ஃபங்க்ஷன். இப்போ 0 அப்ளை பண்ணலாம். எக்ஸுக்கு பதில் 0 அப்ளை பண்ணால் லாக் 0வும் 1/0 வரும். லாக் 0 இன்ஃபினிட்டி, 1/0 இன்ஃபினிட்டி, விச் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வரும். அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டினா திஸ் இஸ் அன் இன்டெட்டர்மினேட் ஃபார்ம் applying L'Hopital rule. Therefore, limit x tends to 0 plus log x divided by 1/x is equal to limit x tends to 0 plus L'Hopital rule. Numerator தனி differentiation, denominator தனி differentiation எடுக்கணும். Numerator log x க்கு differentiation 1/x divided by 1/x க்கு differentiation minus 1/x square equal to இப்போ இன்னொரு தடவை லிமிட் போட்டுக்கிறோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் இந்த 1/x அப்படி இருக்கட்டும், இந்த 1/x ஸ்கொயரை ரெசிப்ரோக்கல் கொண்டு போயிடும். அப்போ 1/x அப்படி இருக்குது, இது ரெசிப்ரோக்கல் கொண்டு போனோம்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 1ன்னு வரும். இப்போ இந்த ஒரு எக்ஸுக்கும் இந்த ஒரு எக்ஸு கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா மைனஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ எக்ஸுக்கு 0 apply பண்ணிட்டோம்னா equal to 0 is the required answer. That's all. Evaluate integral minus 5 to 5 x cos of e power x minus 1 by e power x plus 1 dx. Solution. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா minus 5 to plus 5. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணலாம். By the properties of integration, if f of x is odd, then integral minus a to plus a f of x dx is equal to 0. Odd function இருந்தால் இந்த minus a to plus a இருந்தால் இதோடைய value 0. If f of x is even, then integral minus a to plus a f of x dx is equal to 2 times integral 0 to a f of x dx. இது even function இருந்தால் 2 times எழுதணும். அப்போ முதல்ல இந்த ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணணும். அப்போ ஆடாக ஈவனாக செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிடுவோம். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1. இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் காஸ் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் பாசிட்டிவ், தேர்ஃபார் த ஈவன் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ்
நெகட்டிவ் மைனஸ் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணும்போது மைனஸ் தான் வரும். அப்போ இது வந்து ஆட் ஃபங்க்ஷன், இது ஈவன் ஃபங்க்ஷன், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஆட் தான் வரும். அப்போ இன்டெக்ரல் இதோடைய வேல்யூ 0. இருந்தாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிறதுல மைனஸ் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணால் இங்கே மைனஸ் எக்ஸ் காஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இந்த மைனஸ் எக்ஸ் அப்படி இருக்கட்டும், ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். இந்த காஸ் ஆஃப் வரும்போது இ பவர் மைனஸ் எக்ஸ்னால் 1 பை இ பவர் எக்ஸ் பாசிட்டிவாக எழுதலாம் ரெசிப்ரோக்கல் போடும்போது. அப்போ 1 பை இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை 1 பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இந்த நியூமரேட்டருக்கு தனி எல்சியம், டினாமினேட்டருக்கு தனி எல்சியம் எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் காஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் தான் எல்சியம் போது 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் பை இ பவர் எக்ஸ். இங்கே 1 ப்ளஸ் இ பவர் எக்ஸ் பை இ பவர் எக்ஸ். இப்போ இந்த இ பவர் எக்ஸ் ரெண்டையும் கட் கொடுத்துடலாம். அப்போ இது ரெண்டையும் கட் கொடுத்துட்டிங்கன்னா இதை அப்படி கன்டினியூ பண்ணும்போது ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அப்படி இருக்கட்டும், காஸ் ஆஃப் அப்படி இருக்கட்டும். இதில் இந்த நியூமரேட்டரில் ஒரு மைனஸை காமனாக எடுக்கும்போது இந்த ப்ளஸ் 1 வந்து மைனஸ் 1 ஆகும். இந்த மைனஸ் இ பவர் எக்ஸ் வந்து ப்ளஸ் இ பவர் எக்ஸ் ஆயிரும். மைனஸை காமனாக எடுத்திருக்கோம். சந்தேகம் வந்தால் இந்த மைனஸ் வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ஒரிஜினல் வேல்யூ கிடச்சிரும். இந்த மைனஸை வெளியில் எடுத்துருக்கோம். இப்போ பாசிட்டிவாக ஃபஸ்ட்டில் எழுதணும், ஏன்னா கொஸ்டின் வந்து அந்த மாடலில் இருக்கிறதுனால. அப்போ மைனஸ் எக்ஸ் காஸ் ஆஃப் மைனஸ் போட்டுக்கிடுவோம். இந்த பாசிட்டிவ் ஃப்ரெண்டில் அதே மாதிரி இங்கேயும் பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்லனா இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1. காஸ் ஆஃப் நெகட்டிவ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இது வந்து பாசிட்டிவ் தான். இப்போ காஸ் ஆஃப்னு போட்டு இப்படி எழுதிடலாம். இது நமக்கு ஒரிஜினல் ஃபங்க்ஷன், ஆனால் ஃப்ரெண்டில் மட்டும் மைனஸ் வந்திருக்கு. ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ நம்ம எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணும்போது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்ததுனால தேர்ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் தெரிஞ்ச உடனே டைரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 0 போட்டுடலாம். அப்போ இம்ப்ளைஸ் இன்டெக்ரல் -5 to +5 எக்ஸ் காஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. தட்ஸ் ஆல்.
evaluate limit x tends to 1 x power 1 by 1 minus x solution. இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 எக்ஸ் பவர் 1 பை 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படியே லிமிட் அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் 1 பவர் 1 பை 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 பவர் இன்ஃபினிட்டின்னு வரும். திஸ் 1 பவர் இன்ஃபினிட்டி இஸ் இன் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். அப்போ இந்த மாதிரி பவர் வந்துட்டாலே நம்ம ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் அஸ்யூம் பண்ணிட்டு இந்த பவரை ஃப்ரெண்டு கொண்டு வரணும். அப்போ லாக் எடுக்கணும். அப்போ லெட் g of x is equal to x power 1 by 1 minus x. இந்த பவரை ஃப்ரெண்டு கொண்டு வரணும்னா லாக் எடுக்கணும். அப்போ taking logarithms on both sides we get. அப்போ log of g of x is equal to இந்த பவர் ஃப்ரெண்டில் வந்து லாக் எடுக்கும்போது அப்போ 1 by 1 minus x into log of x. இப்போ ரெண்டு பக்கமும் லிமிட் அப்ளை பண்ணலாம். டேக்கிங் லிமிட்ஸ் we get implies limit x tends to 1 log of g of x is equal limit x tends to 1 log of x divided by 1 minus x னு எழுதிடலாம். டினாமினேட்டர் வந்துடும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஈக்குவல் எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா log 1 by 1 minus 1. log 1 ஓட வேல்யூ 0. 1 minus 1 is also 0. This is in indeterminate form. Applying L'Hopital rule we get is equal to பாருங்க log x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by x. அப்போ லிமிட் x tends to 1 log x க்கு ஒரு 1 by x போட்டுக்கலாம். டினாமினேட்டர்ல 1 க்கு டிஃபரன்ஷியேஷன் 0 மைனஸ் x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1. அப்போ டினாமினேட்டர்ல 1 தான் இருக்கு. இப்போ லிமிட் அப்ளை பண்ணிடுவோம். ஈக்குவல் டு 1 by 1 டிவைடட் பை மைனஸ் 1 வரும். அப்போ இதோடைய வேல்யூ மைனஸ் 1 தான். இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது என்னன்னா லாக் எடுத்த பிறகு வந்திருக்க லிமிட் தான் இது. அப்போ லாக் இல்லாம வேணும். அப்போ என்ன செய்யறேன் பாருங்க. therefore limit x tends to 1 log of g of x இதோடைய வேல்யூ தான் மைனஸ் 1 வந்திருக்குது. இதில் நம்ம என்ன செய்யலாம்னா இந்த லாக்ங்கிற ஃபங்க்ஷனை லிமிட்டுக்கு வெளியே கொண்டு வந்துடலாம். அப்போ லிமிட்டுக்கு வெளியே கொண்டு வந்தீங்கன்னா implies log of limit x tends to 1 g of x is equal to minus 1 இப்படி எழுதிக்கிறோம். இப்போ log ரிமூவ் பண்றதுக்கு எக்ஸ்போனன்ஷியேஷன் ஃபார்ம் எழுதணும். அப்போ limit x tends to 1 g of x is equal to எக்ஸ்போனன்ஷியேஷன் ஃபார்ம்னா log வரும். அப்போ இங்கே e பவர் மைனஸ் 1 வரும். இப்போ இந்த g of xங்கிற ஃபங்க்ஷன் தான் பார்த்தீங்கன்னா அப்போ லிமிட் x tends to 1 g of xங்கிற ஃபங்க்ஷன் இங்கே அச்சீவ் பண்ணியிருக்கோம். x பவர் 1 by 1 minus x equal to e power minus 1 வந்திருக்கு. e power minus 1 ஓட வேல்யூ equal to 1 by e is the limit. That's all. Exercise number 8.7, question number 4. If u of x comma y is equal to x square plus y square by root of x plus y, prove that x dou u by dou x plus y dou u by dou y is equal to 3 by 2u. Solution. இப்போ given function எடுத்துக்கோங்க. Given that u of x comma y is equal to x square plus y square by root of x plus y. இப்போ இது வந்து homogeneous function பார்க்கணும். Consider u of tx comma ty equal to x square plus tx the whole square plus y square plus ty the whole square divided by root of x க்கு பதிலா tx plus y க்கு பதிலா ty. இப்போ நியூமரேட்டர்ல t ஸ்கொயர் காமன் எடுத்துடலாம். எடுத்தா x ஸ்கொயர் மட்டும் இருக்கும். பிளஸ் இங்க t ஸ்கொயர் காமன் எடுத்தா y ஸ்கொயர் மட்டும் இருக்கும். டிவைடட் பை இங்க ரூட் t காமன் எடுக்கலாம். ரூட் t காமன் எடுத்தா t பவர் 1 by 2 எடுத்த மாதிரி இருக்கும். ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x பிளஸ் y இருக்கும். இப்போ இந்த நியூமரேட்டர்ல 2 இருக்கு. அப்போ 2 இருந்ததுன்னா 2ல இருந்து ஆஃப் மைனஸ் பண்ணோம். 2ல இருந்து ஆஃப் மைனஸ் பண்ணா 3 by 2 1.5 வரும். 3 by 2 அப்போ t பவர் 3 by 2 இருக்கு. இங்க ஒரிஜினல் ஃபங்க்ஷன் வந்துருது. ஈக்குவல் டு t பவர் 3 by 2 into u of x comma y ன்னு கிடைச்சதுனால u is a homogeneous function with the degree n is equal to 3 by 2 ன்னு கிடைச்சாச்சு.
by Euler's theorem, we have x dou u by dou x plus y dou u by dou y is equal to nf. n வந்து 3/2, அப்போ 3/2 uன்னு போட்டா போதும். இதான் ப்ரூவ் பண்ணோம், ஹென்ஸ் ப்ரூவ். Find the area of the region bounded between the parabola y square equal to 4ax and its lateral rectum. Solution. இப்போ இந்த பேரபோலா y square equal to 4axங்கிற பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்ட் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். x ஆக்சிஸ், அடுத்த y ஆக்சிஸ். இப்போ ஃபோக்கஸ் குறிச்சிக்கிடுவோம். வெர்டெக்ஸ் 0,0, ஃபோக்கஸ் வந்து a,0, ஏன்னா 4ax இருக்கு. இப்போ இந்த பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்ட். இப்போ ஏரியா எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்னா பேரபோலாவுக்கும் லேட்ரல் செக்டத்துக்கும் இடையில உள்ள ஏரியா. லேட்ரல் செக்டம் வந்து ஃபோக்கஸ் வழியே பாஸ் பண்ணும். லேட்ரல் செக்டம் வரை கண்டுபிடிக்கிறதா இருந்தா அப்போ மொத்தமாக கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன், இந்த எக்ஸ் ஆக்ஸுக்கு மேலே உள்ள இந்த போர்ஷனோட ஏரியா கண்டுபிடிச்சி இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ the given parabola is symmetric about x axis நமக்கு தெரியும். இப்போ நமக்கு வேண்டியது y தான் வேணும். அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் we get y is equal to 4க்கு ரூட் எடுத்தா 2, a ரூட் எடுக்க முடியாது ரூட் a, xம் ரூட் xன்னு எழுதிடலாம். By symmetry, the required area is twice the area bounded by the portion of the following parabola. The parabola அதில் x axis, அதில் x is equal to 0, அதான் y axis. x equal to 0 இதில் இருந்து x equal to a வரைக்கும். Therefore the required area is இந்த ஷேட் பண்ணியிருக்குது. அப்போ 2 times integral formula x equal to a to x is equal to b y dx formula equal to 2 times x equal to a ஸ்டார்டிங் பாயிண்ட் x equal to 0 ஆகும். அப்போ இன்டெகிரல் x is equal to 0, எண்டிங் பாயிண்ட் வந்து x equal to a. அதுக்கப்புறம் y யோட வேல்யூ 2 root a root x. ரூட் எக்ஸை மட்டும் x power 1/2 எழுதிடுவோம். இன்டெகிரேஷன் எடுக்கிறதுக்கு தேவைப்படும். இன்டூ dxம் போட்டுக்கலாம். இப்போ x power 1/2 இருக்கு. அப்போ x power n-க்கு இன்டெகிரேஷன் ஃபார்முலா தெரியும். இன்டெகிரல் x power n dx equal to x power n plus 1 by n plus 1. அப்போ ஏற்கனவே ஈக்குவல் டு போட்டுக்கலாம். இங்கே 2, இங்கே 2, 2 2s are 4 root a எழுதிடுவோம். இன்டெகிரேஷன் எடுத்துடலாம். x power 1/2னா x power 1/2 plus 1, 1/2 plus 1 வந்து 3/2 வரும். அப்போ x power 3/2 divided by 3/2, லிமிட் வந்து 0 to a போடுவோம். இப்போ ஈக்குவல் டு 4 root a அப்படி இருக்கட்டும். இந்த டினாமினேட்டர் இருக்க 3/2 நியூமரேட்டர் கொண்டு வந்தால் 2/3 எழுதலாம். அப்போ இங்கே x power 3/2 அப்பர் லிமிட் போடும்போது a power 3/2 போடுவோம். மைனஸ் 0 power 3/2. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டாச்சு. அப்போ இது ரெண்டும் போட்டோன்னே இப்போ வேல்யூ போட்டுடலாம். இப்போ 4 root a இருக்கு, இங்கே 2/3 இருக்கு. 2 4s are 8, அப்போ 8 root a by 3 எழுதிடுவோம். இங்கே a power 3/2 என்ன அர்த்தம்னா ஏயும் வரும் ஒரு ரூட் ஏயும் வரும், அதான் 1.5. அப்போ a ஒன்று எழுதிடுவோம், ரூட் a ஒன்று எழுதிடுவோம். இப்போ இந்த ரூட் a உள்ளோம்னா ஒரு a வரும். a இன்ட்டு a வந்து a ஸ்கொயர். அப்போ ஈக்குவல் டு 8a² by 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் ரெக்வயர்ட் ஏரியா.
find the absolute maximum and absolute minimum values of the function f of x equal to 2x cube plus 3x square minus 12x on the interval minus 3 comma 2. Solution. இப்போ absolute maximum அப்படின்னு சொன்னால் greatest வேல்யூவும் smallest வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். அது எதுலெல்லாம் கண்டுபிடிக்கணும்? இந்த n பாயிண்ட்ஸ்லேயும் கண்டுபிடிக்கணும், critical நம்பர்ஸ்லேயும் கண்டுபிடிக்கணும். இப்போ given ஃபங்க்ஷன் எடுத்துக்கிடுவோம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் 0க்கு ஈக்குவேட் பண்ணால் ஸ்டேஷனரி பாயிண்ட் கிடைக்கும். பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் f of x with respect to x. Therefore f dash of x is equal to, இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 2s are அப்போ 6x ஸ்கொயர் வரும். அது மாதிரி இங்கே 2 3s are 6 + 6x வரும். இங்கே -12 into 1 கிடைக்கும். இது ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல். அப்போ இதில் ஒரு 6 காமனாக எடுக்கலாம். 6 காமனாக எடுத்தால் x ஸ்கொயர் ப்ளஸ் x மைனஸ் 2 வரும். இந்த குவாட்ரட்டிக் பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் 0க்கு ஈக்குவேட் பண்ண முடியும். ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு மல்ல பண்ணால் -2, ஆட் பண்ணால் +1. அப்போ ரெண்டு நம்பரும் மல்டிப்ளை பண்ணும்போது -2 வரணும். அப்போ 1 into 2 போட்டாச்சுன்னா 2 வருது. சப்ராக்ட் பண்ணும்போது 1 வர்றதுனால நம்ம என்ன செய்யலாம், இப்போ சைன் கொடுக்கலாம். கிரேட்டர் நம்பருக்கு இதில் இருக்கிற மிடில் சைனை கொடுக்கணும். அப்போ இது -1 போடும்போது தான் -2 வரும். ரெண்டு ஆட் பண்ணால் +1 வருது. இது ரெண்டும் வந்த உடனே தான் இப்போ இங்கே x ஸ்கொயர் மட்டும் தான் இருக்குது. அப்போ பை x ரெண்டு தடவை போட்டுக்கணும். அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் வந்து எழுதினீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து x - 1 கிடைக்கும். செகண்ட் ஃபேக்டர் வந்து x + 2 கிடைக்கும். We know that at the stationary point f dash of x must be 0. ஏன்னா அதில் வரைகிற டேஞ்சன்ட் வந்து x ஆக்ஸுக்கு பேரலாக இருக்கும். Therefore at the stationary point f dash of x must be 0. Thus f dash of x equal to 0 implies 6 into x minus 1 into x plus 2 equal to 0. அப்போ which implies இதில் நம்ம xக்கு வேல்யூ 1ம் கிடைக்கும் அண்ட் எக்ஸுக்கு வேல்யூ -2ம் கிடைக்கும். இந்த 1ம் -2ம் நமக்கு கொடுத்துருக்கிற லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் இந்த ரெண்டு நம்பரும் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்னு எடுத்துக்கலாம். which implies the critical numbers are x is equal to 1 and -2. இப்போ இந்த கிரிட்டிக்கல் நம்பர் வந்து நம்பர் லைனை 3 பார்ட்டாக பிரிக்கும். அப்போ எழுதுறேன் பாருங்கள், நம்பர் லைன் குறிக்கிறேன் பாருங்கள். இதில் என் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அங்கே கொடுத்துருக்குறாங்க, -3, 2ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் 2 கிடச்சிருக்கு, -2ம் 1ம் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா இந்த என் பாயிண்ட்ஸ்லேயும் f of x எவ்வளோ வருது, இந்த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்லேயும் f of x எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். இது ரெண்டும் செக் பண்ணி இதில் 2 வேல்யூ அதில் 2 வேல்யூ மொத்தம் 4 வேல்யூ செக் பண்ணும்போது இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம், இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வந்து அப்சல்யூட் மினிமம். அப்போ கண்டுபிடிக்கணும். முதல்ல டு ஃபைண்ட் f of x அட் த என் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். என் பாயிண்ட்ஸ்னெல்லாம் -3யும் 2ம் தான் என் பாயிண்ட்ஸ். அப்போ முதல்ல -3 போடுவோம் f of x'ல. f of x'ல -3 போட்டிங்கன்னா அப்போ 2 into -3 whole cube plus 3 into -3 whole square -12 into -3 which is equal to 2 into 27 வரும், -27. இங்கே 3 into +9 வரும். இங்கே -12 into -3 வந்து 36 வந்துடும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -54 வரும். இங்கே 27, அங்கே ஒரு 36. அப்போது 3 நம்பரையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற நம்பர் 9 கிடைக்கும். அதே மாதிரி இப்போது ஃபஸ்ட்டு என் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது என் பாயிண்டில் f of x பார்க்கணும். அப்போ f of 2 போட்டு பார்க்கணும். இப்போ f of 2னா 2 into 2 cube plus 3 into 2 square minus 12 into 2. அப்போ 2 into 2 cube வந்து 8. அப்புறம் plus 3 into 2 square 4 minus 12 into 2 24. இப்போ 2 into 8 வந்து 16 வரும். 3 4s are 12 கிடைக்கும். -24 இருக்குது, ஈக்குவல் டு 4. இப்போ நம்ம என் பாயிண்ட்ஸில் f of x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கிரிட்டிக்கல் நம்பரில் f of x வேல்யூ கண்டுபிடிக்கணும்.
Now to find f of x at the critical points. Critical points என்னெல்லாம் minus 2 1. அப்போ f of minus 2 போட்டு பார்க்கணும். அப்போ 2 into minus 2 whole cube plus 3 into minus 2 whole square minus 12 into minus 2 equal to 2 into minus 2 whole cube வந்து minus 8. அப்புறம் 3 into minus 2 whole square plus 4 minus 12 into minus 2 plus 24. இப்போ இதே சிம்பிளை பண்ணால் minus 16 வரும். இங்கே plus 12, இங்கே 24. இது எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் 20 கிடைக்கும். இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் 1ல் எஃப் ஆஃப் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 2 into 1 cube plus 3 into 1 square minus 12 into 1 equal to 2 into 1 cube plus 3 into 1 square minus 12 into 1 minus 12 தான். அப்போ 2 into 1 2, 3 into 1 3, minus 12, இதோடைய வேல்யூ minus 7. இப்போ நமக்கு 4 வேல்யூ கிடச்சிருக்கு. இந்த 4 வேல்யூவில் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் பார்க்கணப்போ ஃப்ரம் தீஸ் 4 வேல்யூஸ் இதெல்லாம் 9, 4, 20, minus 7. இந்த 4 வேல்யூவில் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் absolute maximum is 20. This 20 which occurs at minus 2. Another one, the absolute minimum is minus 7, which occurs at x is equal to 1. Therefore, this one is 20 is largest and minus 7 is smallest. Therefore, absolute maximum is 20, absolute minimum is minus 7. That's all. If u is equal to sine inverse of x plus y by root x plus root y, show that x dou u by dou x plus y dou u by dou y is equal to 1 by 2 tan u. Solution. இது ஆய்லர்ஸ் தியரம் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். ஆனால் ஆய்லர்ஸ் தியரம் யூஸ் பண்ணணும்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஹியர் த ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் u is not a homogeneous function. Hence, we must redefine as follows. அப்போ given function பாருங்க, given that u is equal to sine inverse of x plus y by root x plus root y, take the equivalent form. இதுக்கு equivalent form எடுத்து அதை தான் பண்ண போகிறோம். அப்போ இந்த இன்வர்ஸுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் is equal to sin inverse இங்கே வந்தால் sin uன்னு எழுதலாம். இப்போ இது sin uன்னு ஒரு புது ஃபங்க்ஷன் கிடைச்சிருக்கு. இந்த ஃபங்க்ஷனை நம்ம fன்னு டிஃபைன் பண்ணிக்கிறோம். லெட் f of x, y is equal to அப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும், இந்த ஃபங்க்ஷன் வந்து f of x, y வந்து ஹோமோஜீனியஸான்னு பார்க்கணும். அப்போ ஹோமோஜீனியஸான்னு பார்க்கணும்னா எக்ஸுக்கு பதிலாக tx ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ கன்சிடர் f of tx, ty is equal to எக்ஸுக்கு பதிலாக tx போடுங்க ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக ty போடுங்க. பை ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்குது, அப்போ ரூட் ஆஃப் tx plus root of ty. இப்போ நியூமரேட்டர்ல t காமனா எடுத்துடலாம். அப்போ ஈக்குவல் டு t காமனா எடுக்கும்போது அப்போ நியூமரேட்டர்ல x பிளஸ் இங்க y, அப்போ பிளஸ் y. டினாமினேட்டர்ல ரூட் t காமனா எடுக்கணும். ரூட் t வந்து t பவர் 1/2 காமனா எடுத்துருவோம். அப்போ ரூட் t எடுத்த மாதிரி அர்த்தம். அப்போ ரூட் x பிராக்கெட்டுக்குள்ள இருக்கும். பிளஸ் அது மாதிரி இங்கே ரூட் t காமனா எடுத்தீங்கன்னா ரூட் y உள்ள இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே t பவர் 1 இருக்குது, இங்கே t பவர் 1/2 இருக்குது. அப்போ இதை கட் கொடுக்கும்போது அங்கே நியூமரேட்டர்ல ஒரு ரூட் t வரும். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், t பவர் 1/2னே சொல்லிடலாம். அப்போ அடுத்த டேம் மீதி டேம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பை ரூட் எக்ஸ் பிளஸ் ரூட் ஒய் இருக்கு. இது ஒரிஜினல் ஃபங்க்ஷன் தான். அப்போ ஈக்குவல் டு t பவர் 1/2 இன்ட்டு f ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஒரிஜினல் ஃபங்க்ஷன் கிடைச்சிட்டு. அப்போ இதுலேருந்து t காமன் எடுக்க முடிஞ்சதுனால thus f is a homogeneous function with degree 1/2. அப்போ homogeneous function சொன்னாலே Euler's theorem யூஸ் பண்ணிடலாம். By Euler's theorem we have x dou f by dou x
plus y dou f by dou y is equal nf. n வந்து உங்களுக்கு 1 by 2, therefore 1 by 2f. fங்கிற ஃபங்க்ஷன் நம்ம sin u ன்னு வச்சிருந்தோம். replace f by sin u. Therefore x dou sin u by dou x plus y dou sin u by dou y is equal to 1 by 2 sin u. fக்கு பதிலா எல்லாம் sin u போட்டாச்சு. இப்போ sin u x differentiation, sin u y differentiation பண்ணணும். அப்போ equal x அப்படி இருக்கட்டும். sin u க்கு x differentiation cos u. u க்கு differentiation dou u by dou x plus y. sin u க்கு y differentiation cos u. u க்கு y differentiation dou u by dou y equal to 1 by 2 அப்படி இருக்கட்டும். sin u அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா cos u வச்சு டிவைட் பண்ணிடலாம். divide throughout by cos u. we get இங்க வரும்போது x dou u by dou x மட்டும் தான் இருக்கும். இங்க y dou u by dou y தான் இருக்கும். இங்க sin by cos வந்து உங்களுக்கு அப்போ 1 by 2 tan u ன்னு எழுதலாம். இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. hence proved. Show that the two curves x square minus y square equal to r square and xy is equal to c square, where c and r are the constants, cut orthogonally. இப்போ இந்த ரெண்டு கர்வும் ஆர்த்தோகோனலா கட் பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல வருகிற டேஞ்சன்ஸ் ரெண்டும் பெர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ ரெண்டு ஸ்லோப்பையும் கண்டுபிடிச்சு ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்லோப்ஸ் -1ன்னு ப்ரூவ் பண்ணா போதும். அதான் பண்ண போறோம். சொல்யூஷன் நம்ம இதை வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் x0 y0ன்னு அஸ்யூம் பண்ணிடுவோம். லெட் x0 y0 be the point of intersection. இப்போ ரெண்டு கர்வ் எடுத்துக்கிட்டீங்கன்னா given two curves are, ஒரு கர்வ் வந்து x square minus y square equal to r square, செகண்ட் கர்வ் is xy is equal to c square. இப்போ ஃபர்ஸ்ட் கர்வ் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x ஸ்கொயருக்கு 2x வரும், மைனஸ் y ஸ்கொயருக்கு மைனஸ் 2y, yக்கு டிஃபரன்ஷியேட் dy by dx வரும். அப்புறம் ஈக்குவல் டு r ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் 0. இப்போ இதில் இந்த மைனஸ் 2y dy by dx மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த 2x ரைட் சைட் போச்சுன்னா ஈக்குவல் டு மைனஸ் 2x ஆயிரும். இப்போ மைனஸ் 2h டிவைட் பண்ணும்போது dy by dx ஈக்குவல் டு மைனஸ் 2x டிவைடட் பை மைனஸ் 2y. இப்போ இதை கட் கொடுத்துட்டீங்கன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் பாசிட்டிவ் ஆயிரும். 2 கேன்சல் ஆனா ஈக்குவல் டு x by y கிடைக்கும். இதுதான் டிஃபரன்ஷியேஷன். செகண்ட் கர்வ் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. இது ப்ராடக்ட் ரூல். x அப்படி வச்சுக்கோங்க. y டிஃபரன்ஷியேஷன் dy by dx பிளஸ் y அப்படி வச்சுக்கோங்க. x டிஃபரன்ஷியேஷன் 1 ஈக்குவல் டு c ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் 0. இப்போ இந்த x dy by dx இங்க வச்சு y ரைட் சைட் கொண்டு போயிடுவோம். அப்போ x dy by dx ஈக்குவல் டு y ரைட் சைட் போச்சுன்னா மைனஸ் y. இந்த x வச்சு டிவைட் பண்ணீங்கன்னா dy by dx ஈக்குவல் டு மைனஸ் y by x. இப்போ ரெண்டு டிஃபரன்ஷியேஷன் கிடைச்சிட்டு இப்போ நமக்கு ஸ்லோப் வேணும். டு ஃபைண்ட் த ஸ்லோப் அட் த இன்டர்செக்டிங் பாயிண்ட் x0, y0. அப்போ m1 is equal to dy by dx at x0, y0, which is equal to, அப்போ x by y னா x0 by y0 வரும். அடுத்த செகண்ட் கர்வுக்கு ஸ்லோப் m2 is equal to dy by dx at x0, y0. அப்போ m2 is equal to minus y0 by x0. ரெண்டு ஸ்லோப்பும் கிடைச்சிட்டு இப்போ நமக்கு வேண்டியது ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்ஸ் கண்டுபிடிச்சு பார்க்கணும். டு ப்ரூவ் ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்ஸ் இஸ் -1. என்ன நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஆர்த்தோகோனல்னு ப்ரூவ் பண்ணணும். ஆர்த்தோகோனல்ல பெர்பெண்டிகுலர். அப்போ இந்த இதை ப்ரூவ் பண்றதுக்கு இது LHS என்ன? LHS ஈக்குவல் டு m1 இன்டு m2. அப்போ இதுல m1க்கு வேல்யூ வந்து x0 by y0 இன்டு m2க்குள்ள வேல்யூ மைனஸ் y0 by x0. இப்போ இதை கட் கொடுத்துடலாம். x0 கட் கொடுத்துடலாம். அடுத்து y0 கட் கொடுத்துடலாம். இப்போ எல்லாம் கட் ஆயிட்டு மைனஸ் இருக்கு. அப்போ ஈக்குவல் டு -1 கிடைச்சிருக்கு. இந்த -1 தான் உங்களுக்கு RHS. பாருங்க, ஈக்குவல் டு RHS. Hence the two curves cut orthogonally.
hence proved. Find the area of the region bounded by the parabola y square equal to x and the line y is equal to x minus 2. Solution. ஒரு பேரபோலாவுக்கும் ஒரு லைனுக்கும் இடைப்பட்ட ஏரியா வேணும் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வேணும். Now to find the point of intersection, we have to solve y is equal to x minus 2. This is the first equation. Y square is equal to x is the second equation. Substitute 2 in 1. Second equation, first equation substitute பண்ணுவோம். அப்ப substitute பண்ணும்போது first equation implies y is equal to x minus 2 இருக்கு. அப்ப x இருக்கிறதுல y square போட்டுக்கலாம். y square minus 2 எழுதிக்கலாம். இப்ப இதெல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா y square minus y minus 2 equal to 0. எல்லாத்தையும் ரைட் சைட் கொண்டு போய் ஈக்குவல் 0வை அங்கே போட்டிருக்கேன். இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் y. அப்போ இதில் நமக்கு yக்கு வேல்யூ கிடைச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணால் -2, ஆட் பண்ணால் -1 வர வேண்டியிருக்கு. அப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும். அப்போ 1 into 2 தான் 2. சைன் கொடுத்தீங்கன்னா மிடில் சைனை வந்து கிரேட்டர் நம்பருக்கு போடுவீங்க. அப்போ 1க்கு வந்து ப்ளஸ் போட்டால் தான் சரியாக வரும். பை இங்கே y ஸ்கொயர் இருக்கிறதுனால y போடணும். இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதிடலாம். y plus 1 ஒரு ஃபேக்டர், y minus 2 இன்னொரு ஃபேக்டர். அப்போ இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பாருங்க. y is equal to -1 கிடைக்கும், y is equal to +2 கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூவும் கொண்டு செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணாலோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணாலோ நமக்கு ரிலேட்டட் எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எழுதிடலாம். சப்ஸ்டியூட் y is equal to -1, 2 in equation number 2. Our second equation implies x is equal to y square. அப்போ y square na -1 square, அடுத்தது 2க்கும் square. அப்போ -1 square na +1 ஆயிரும். x is equal to +1, x is equal to +4. அப்போ point of intersection எழுதிடலாம். Therefore the intersecting points are 1, -1. x first சொல்லணும், y ரெண்டாவது சொல்லணும். அடுத்து 4, 2. இப்போ எந்த கர்வ் வந்து ரைட்ல இருக்கும், எந்த கர்வ் லெஃப்ட்ல இருக்குன்னு பார்க்கணும். இதை நம்ம அபவுட் y ஆக்சிஸ் கண்டுபிடிச்சா தான் கரெக்டாக வரும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் x is equal to y ஸ்கொயர்னு இருக்கு. இதுதான் நமக்கு x ரைட்னு எழுத போறேன். அப்போ இம்ப்ளைஸ் இதுதான் செகண்ட் கர்வ். அப்போ x2 is equal to y ஸ்கொயர். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிடுவோம். இதுல y is equal to x minus 2 இருக்கு. அப்ப நான் இப்போ x minus 2 is equal to y ன்னு எழுதிட்டேன்னா x மட்டும் இங்க வச்சுக்கலாம், 2 அங்க கொண்டு போயிட்டீங்கன்னா இதான் வந்து ஃபர்ஸ்ட் கர்வ். இது கர்வ் ரைட் அப்படின்னு வரும். y plus 2 கிடைக்கும். இப்போ கிராஃப் வரைஞ்சு பார்க்கலாம். x ஆக்சிஸ் வரைஞ்சாச்சு, அடுத்து y ஆக்சிஸ். இப்போ இந்த பேரபோலாவை பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரைட் வேர்ட், ஏன்னா y ஸ்கொயர் ஈக்குவல் x, y ஸ்கொயர் ஈக்குவல் 4x ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்ட். அப்போ இந்த கர்வ் வந்து நம்ம என்ன செய்யணும், செகண்ட் கர்வ் வச்சிருக்கோம். செகண்ட் கர்வ்னா கர்வ் லெஃப்ட் ஆகும். அடுத்தப்பல நம்ம என்ன பண்ண போறோம்னா y is equal to -1 கிடைச்சிருக்கு, y is equal to +2 கிடைச்சிருக்கு. இதான் நமக்கு y யோட லிமிட். இப்போ இந்த ரெண்டு இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் வழியா லைன் வரைஞ்சிடலாம். இந்த லைன் வந்து பேரபோலாவை ரெண்டு பாயிண்ட்ல கட் பண்ணுது. இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள ஏரியான்னு சொன்னீங்கன்னா இதான் ரெக்வயர்டு ஏரியா. அப்ப இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. the area of the shaded region about y axis கண்டுபிடிக்க போறேன். அதான் curve at right, curve at leftங்கிறது பேசினேன். அப்ப ஈக்குவல் டு இன்டெக்ரல், இதுக்கு நமக்கு ஃபார்முலா yக்கு லிமிட் போடணும். அப்போ y is equal to c2, y is equal to d போட்டு curve at right அதான் x1 போடணும், மைனஸ் curve at left அதான் x2 போடுறேன், dy போடணும்.
ஈக்குவல் டு இன்டெக்ரல். நமக்கு லிமிட் பார்த்தீங்கன்னா y is equal to -1 தான் ஃபர்ஸ்ட் லிமிட், y is equal to 2 தான் செகண்ட் லிமிட். அப்போ நமக்கு முதல்ல எழுத வேண்டியது x1 எழுதணும். x1 ஓட வேல்யூ y plus 2, அடுத்து மைனஸ் x2 ஓட வேல்யூ y ஸ்கொயர், அப்போ மைனஸ் y ஸ்கொயர் போட்டு dy போட்டுக்கணும். இப்போ ஈக்குவல் டு, இப்போ இன்டகிரேஷன் எடுத்துடலாம். yக்கு இன்டகிரேஷன் y ஸ்கொயர் பை 2 வரும், பிளஸ் 2க்கு இன்டகிரேஷன் வந்து 2 into y வரும், மைனஸ் y ஸ்கொயருக்கு இன்டகிரேஷன் மைனஸ் y கியூப் பை 3 வரும். இப்போ நம்ம லிமிட்டையும் எழுதிக்கலாம், -1 to 2. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்போ 2 ஸ்கொயர் போடும்போது 2 ஸ்கொயர் பை 2 வரும், அடுத்து 2 போடும்போது 2 into 2 வரும், அடுத்து மைனஸ் 2 கியூப் பை 3 வரும். இது எல்லாம் அப்பர் லிமிட் போட்டிருக்கோம். இனிமே இப்போ நம்ம மைனஸ் போட்டு லோயர் லிமிட் போடணும். லோயர் லிமிட் வந்து ஒய்யோட வேல்யூ -1, அப்போ -1க்கு ஸ்கொயர் பை 2, 2 into -1, அப்புறம் மைனஸ் ஆஃப் -1 by 3. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து 2 ஸ்கொயர் கட் கொடுத்தா 2 வந்துடும், ஏன்னா 4. இது 2 2s are 4. இது 2 கியூப் 8, அப்போ -8 by 3 இருக்கும். இது மைனஸ் இருக்கு, அப்போ -1 by 2 போட்டுடலாம். இது -2 வருது, இங்க ஒரு மைனஸ் இருக்கனால +2 போட்டுடலாம். இங்க ஒரு +1 by 3 தான் இது, அப்போ -1 by 3. இப்போ அவ்வளோ நம்பருக்கும் 2 3லாம் இருக்கனால எல்சிஎம் எடுத்துக்கிடுவோம். அப்போ எல்சிஎம் வந்து 2 3s are 6 தான் எல்சிஎம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர்ல 1, அப்போ 2 6s are 12 வரும். இதுவும் பை 1, அப்போ 6 4s are 24 வரும். இங்கே 3 இருக்கு, அப்போ 2 ஆல் நம்ம 8 2s are 16 வரும். இங்கே 2 இருக்கு, அப்போ 3 ஆல் நம்ம -3 வரும். இங்கே 2க்கு பை 1 இருக்கு, அப்போ 6 ஆல் 6 2s are 12 வரும். இங்கே 3 தான் இருக்கு, அப்போ 2 ஆல் நம்ம -2 வரும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவல் டு டினாமினேட்டர் 6, நியூமரேட்டரில் நம்பர்லாம் ஆட் பண்ணால் 27 வருது. இப்போ இதை கட் கொடுத்துட்டீங்கன்னா 3 ஆல் கட் கொடுங்க, 9 by 2 வரும், ஸ்கொயர் யூனிட்ஸ். தட்ஸ் ஆல். Prove that f of x comma y is equal to x cube minus 2x square y plus 3xy square plus y cube is homogeneous. What is the degree? Verify Euler's theorem for f. Solution. Given that f of x comma y is equal to x cube minus 2x square y plus 3xy square plus y cube. இப்போ இது ஹோமோஜீனியஸான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் டிகிரி கண்டுபிடிக்கணும். அப்போ ரீப்ளேஸ் x by tx and y by ty. அப்போ இங்கே t cube x cube வரும், -2 times t square x square ty வரும். இங்கே 3 times tx into t square y square வரும், plus t cube y cube கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் t cube காமனாக எடுத்துக்கலாம். எல்லா டைம்லையும் t cube இருக்குது. அப்போ t cube காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே x cube மட்டும் வரும், இங்கே -2x square y வரும், இங்கே +3xy square வரும், இங்கே y cube மட்டும் வரும். அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னா t cube into ஒரிஜினல் ஃபங்க்ஷன் f of xyன்னு கிடைக்குது. Therefore f is a homogeneous function with the degree n equal to 3. இப்போ Euler's theorem எழுதிடலாம். By Euler's theorem we can write x dou f by dou x plus y dou f by dou y is equal to 3fன்னு எழுதிடலாம். இப்போ வெரிஃபை பண்ணணும்னா முதல்ல f x டிஃபரன்ஷியேட் பண்ணி x ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ டிஃபரன்ஷியேட் f partially with respect to x போடுறேன். அப்போ dou f by dou x is equal to x cube டிஃபரன்ஷியேட் 3x square minus 2 2s are x டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ -4xy வரும், இங்கே xக்கு 1, அப்போ +3y square வரும், இங்கே y cube கான்ஸ்டன்ட், அதனால 0 போட்டுடலாம். இப்போ ரெண்டு பக்கம் மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை எக்ஸ், அப்போ தான் இந்த டைமில் ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கும். அப்போ ரெண்டு பக்கம் எக்ஸால் மல்டிப்ளைனா லெஃப்ட் சைடு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணியாச்சு, ரைட் சைடில் 3x கியூப் வரும், இங்கே -4x ஸ்கொயர் y இருக்கும், -4x ஸ்கொயர் y. இங்கே என்ன கிடைக்கும்னா +3xy ஸ்கொயர் கிடைக்கும், ஈக்குவல் டு 0. இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிருக்கோம், செகண்ட் பார்ட் பார்த்து கண்டுபிடிக்கணும். இப்போ டிஃபரன்ஷியேட் f பார்ஷியல் ரெஸ்பெக்ட் டு y போடணும்.
அப்போ ஒய் பண்ணும்போது எக்ஸை கான்ஸ்டண்டாக ட்ரீட் பண்ணுவீங்க. எக்ஸ் கியூபுக்கு டிஃபரன்ஸ் 0 போட்டுருவீங்க. மைனஸ் 2x² ஒய் இருக்குது, ஒய்க்கு டிஃபரன்ஸ் 1, அப்போ மைனஸ் 2x² மட்டும் வரும். இங்கே ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஸ் 2, அப்போ 3 2 6 xy வரும். இங்கே ஒய் கியூப்னா 3y² வரும். இப்போ ரெண்டு பக்கம் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணாங்க. மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை ஒய் வி கெட். அப்போ ஒய் டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஒய்யால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2x² ஒய் வரும் ப்ளஸ் 6xy² வரும். ஒய்யால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே ஒய்யால் மல்டிப்ளை பண்ணும்போது 3y³ வரும். இதை 2 சொல்லிடலாம். இப்போ 1 2 ஆட் பண்ண போகிறேன். ஆடிங் 1 and 2. அப்போ அதுதான் நம்ம வெரிஃபிகேஷன். பாருங்கள், எல்ஹெச்எஸ் வந்து எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் யூஸ் 1 and 2 ஈக்குவல் டு. அப்போ இந்த வேல்யூ நம்ம இங்கே இருக்குது, இதை 3 எழுதிடலாம். இங்கே அடுத்த 3 வேல்யூ இருக்குது, இதை 3 எழுதிடலாம். இப்போ ஆட் பண்ணும்போது 3x³ பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. ஆனால் x² ஒய் 2 இருக்குது. அது ரெண்டையும் சொல்லணும்னா மைனஸ் 6x² ஒய் வரும். அப்புறம் xy² 2 டேம் இருக்குது, 9 வந்துடும். அப்புறம் இங்கே ஒரு 3y³ இருக்குது. இப்போ இது இவ்வளோத்துலேயும் நீங்கள் 3 காமனாக எடுக்கலாம். எல்லா டேம்லையும் 3 இருக்குது. அப்போ 3 காமனாக எடுத்தால் இங்கே ஒரு x³ மட்டும் வரும், ஒரு மைனஸ் 2x² ஒய் வரும், ஒரு ப்ளஸ் 3xy² வரும், இங்கே ஒரு y³ மட்டும் வரும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு எஃப். அப்போ 3 டைம்ஸ் எஃப். இதுதான் உங்களுக்கு ஆர்ஹெச்எஸ். இந்த ப்ரூவ் பண்ண ஆர்ஹெச்எஸ். Therefore, x dou f by dou x plus y dou f by dou y is equal to 3f is verified. That's all.